2 பேரும் உடன்பட்டு அப்ளை பண்ணிக்கிட்டான். நாங்க 2 பேருமே அமெரிக்கால தான் இருக்கோம் இப்போ. அதனால நாங்க அமெரிக்காலயே டைவர்ஸ் ஃபைல் பண்ணி, அமெரிக்காலயே நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்றது. பட் இந்த பெண் இந்தியாவுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்ப என்ன நினைப்பாங்கன்னா, நான் இந்தியால தான் டைவர்ஸ் ஃபைல் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த பெண் இந்தியால ஃபைல் பண்ணணும்னு நினைக்கும். அவரு வந்து நான் யுஎஸ்ல அங்க தான் தான் ஃபைல் இருக்கேன். பண்ணணும்னு நினைக்கிறார்ன்னா, அவர் யுஎஸ்ல கூட ஃபைல் பண்ணிக்கலாம். ஏன்னா, ஒரு பார்ட்டி யுஎஸ் ரெசிடென்ட்டா இருந்தா கூட அவர் ஃபைல் பண்ணலாம். ஆனா, அந்த டைவர்ஸ இங்க நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். இந்தியன் லால நீங்க ரெகக்னைஸ் பண்ணணும். ரெகக்னைஸ் பண்றதுக்கு சில ஃபார்மாலிட்டீஸ் இருக்கு. அது என்ன அப்டின்னா, 2 பேரும் சேர்ந்து ஓகே பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஆமா. ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட்ல அது கொஸ்டினபிளா இருக்கக்கூடாது. அங்க எல்லா நேச்சுரல் ஜஸ்டிஸையும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இந்த பிரச்சனைகள எல்லாம் இவங்களுக்கு நடுவுல நடந்த பிரச்சனைகள் என்னவோ, மெயின்டெனன்ஸ் அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் அங்கேயே டிஸ்கஸ் பண்ணி, அத பத்தியும் அங்க விவாதிச்சு முடிவெடுத்திருக்கணும். இந்த விஷயங்களெல்லாம் நீங்க எடுத்தா மட்டும் தான், அந்த ஒரு ஆர்டர இந்த ஊர்ல நம்பளால ரெகக்னைஸ் பண்ண முடியும். இந்தியால நீங்க ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ வேற கண்ட்ரில நீங்க போடவே கூடாதான்னா அப்படி கிடையாது. ஆனா நீங்க போடலாம். அத இந்தியால ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கவங்களும் அத முதல்ல அப்ரூவ் பண்ணணும்.